சுஹாஸ் ஆன்மீக மையத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். திருவிளையாடல் புராணம் வாரம் ஒரு படலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் 62வது படலமான பாண்டியன் சுரம் தீர்த்த படலம் பற்றி பார்க்கலாம். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களில் பாண்டியன் சுரம் தீர்த்த படலம் 62வது படலமாகும். அரிமர்த்தன பாண்டியனுக்கு பின்னர் அவருடைய வழித்தோன்றலாக நெடுமாறன் என்னும் கூன் பாண்டியன் மதுரையை ஆண்டு வந்தார். கூன் பாண்டியன் போர்த்திறத்திலும் கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்கினார். அவர் முதுகில் இருந்த கூன் காரணமாக அவரது பெயர் மறைந்து காரண பெயராலே அழைக்கப்பட்டார். மூவேந்தர்களிலும் சிறந்தவராக விளங்கினார். சோழ அரசனின் மகளான மங்கையர்க்கரசியாரை மணந்தார். இவருக்கு குலச்சிறையார் என்ற சிவனடியார் நல்ல ஆலோசனைகளை கூறும் மந்திரியாக அமைந்திருந்தார். கூன் பாண்டியன் காலத்தில் சமண சமயம் மதுரையில் பரவ தொடங்கியது. அரசனும் சமண சமயத்தில் ஈர்க்கப்பட்டு மக்களையும் சமண சயனத்தை பின்பற்ற செய்தார். இதனால் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் பெரிதும் வருந்தினர். சொக்கநாதரிடம் சைவம் மீண்டும் தழைக்க அருள் புரிய வேண்டினர். அப்போது ஒரு நாள் சோழ நாட்டில் இருந்து வேதியர் ஒருவரை மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் சந்தித்தனர். சோழ நாட்டில் ஆளுடைய பிள்ளையார் என்னும் திருஞான சம்பந்தர் பதிகங்கள் பாடி சைவ சமயத்தை பரவ செய்த செய்தியை அவ்வேதியரின் மூலம் அறிந்தனர். மேலும் அவர் மதுரையம்பதிக்கு வந்து சொக்கநாதரை வழிபட திட்டமிட்டு இருப்பதையும் தெரிந்து கொண்டனர். உடனே ஆளுடைய பிள்ளையானை திருஞான சம்பந்தரை மதுரைக்கு விரைந்து வருமாறு சைவ சமயத்தை மதுரையில் மீண்டும் தழைக்க செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்து ஓலை எழுதி வேதியரிடம் கொடுத்து அனுப்பினர். வேதியரும் திருமறை காட்டில் திருநாவுக்கரசருடன் தங்கியிருந்த திருஞான சம்பந்தரிடம் அவ்வோலையை கொடுத்தார். அப்போது திருநாவுக்கரசர் தற்போது கோலும் நாளும் நன்றாக இல்லை, ஆதலால் சிறிது காலம் தாழ்த்தி மதுரையம்பதிக்கு செல்லுமாறு திருஞான சம்பந்தரிடம் வேண்டுகோள் விடுத்தார். அதற்கு திருஞான சம்பந்தர் நமசிவாய மந்திரத்தை சொல்லும் சிவனடியார்களை நாளும் கோலும் ஒன்றும் செய்யாது என்னும் பொருள் கொண்ட கோளறு பதிகத்தை பாடி மதுரையம்பதிக்கு விரைந்தார். அங்கு வாகீச முனிவரின் மடத்தில் தங்கியிருந்தார். திருஞான சம்பந்தரின் வரவினை அறிந்த சமணர்கள் அபிசார வேள்வியை தொடங்கி கொடிய தீப்பிழம்பினை தோற்றுவித்து திருஞான சம்பந்தரை அழிக்குமாறு ஏவிவிட்டனர். அத்தீயானது திருஞான சம்பந்தரை வாட்டியது. உடனே தன்னுடைய இந்நிலைக்கு காரணம் பாண்டியன் சமணர்களை ஆதரித்ததே. ஆகையால் இத்தீயின் வெப்பமானது பாண்டியனை சென்று அடையுமாறு திரு ஆலவாய் மேவிய எனும் பதிகத்தை பாடினார். உடனே தீயின் வெப்பமானது வெப்பு நோயாக மாறி பாண்டியனை சென்றடைந்தது, அவனை வாட்டியது. வெப்பு நோயால் வருத்தம் கொண்ட பாண்டியன் சமணர்களை அழைத்து தனக்கு உண்டான இக்கொடிய நோயினை போக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். சமணர்கள் மயிர் பீலிகளை கொண்டு விசிறியும் நீரினை தெளித்தும் வெப்பு நோயை தீர்க்க முற்பட்டனர். ஆனால் பாண்டியனின் வெப்பு நோய் மேலும் அதிகரித்தது. மங்கையர்க்கரசியார் திருஞான சம்பந்தர் ஒருவரே உங்களின் வெப்பு நோயை தீர்க்க வல்லவர் என்று கூன் பாண்டியனிடம் தெரிவித்தார். வெப்பு நோயால் பாதிப்படைந்த கூன் பாண்டியன் அதற்கு சம்மதம் தெரிவித்தார். திருஞான சம்பந்தர் கூன் பாண்டியனின் அழைப்பினை ஏற்று அரசனின் இடுப்பிடத்திற்கு வந்தார். சமணர்கள் இடப்பக்கத்து நோயை போக்குவதாகவும் திருஞான சம்பந்தர் வலப்பக்கத்து நோயை போக்குவதாகவும் அறிவித்தனர். உடனே திருஞான சம்பந்தர் தன்னிடமிருந்த திருநீற்றினை எடுத்தார். அதனை கண்டதும் சமணர்கள் இது மாய நீரு என்று கூறினர். இதனை கேட்டதும் சொக்கநாதரின் திருமட பள்ளியில் இருந்து சாம்பலை எடுத்து வர சொல்லி திருநீற்று பதிகம் பாடி அச்சாம்பலை திருநீராக கருதி கூன் பாண்டியனின் வலப்புறத்தில் தேய்த்தார். பாண்டியனை பற்றியிருந்த வலப்பக்க வெப்பு நோய் நீங்கியது. சமணர்கள் தங்களிடம் உள்ள மருந்தை இடப்பக்கம் தேய்த்தனர். இப்போது கூன் பாண்டியனின் நோய் இன்னும் அதிகமானது. உடனே கூன் பாண்டியன் தன்னுடைய இடப்பக்க நோயை போக்குமாறு திருஞான சம்பந்தரிடம் வேண்டுகோள் விடுத்தார்.
திருஞான சம்பந்தரும் இடப்புறமும் திருநீற்றினை தடவியதும் வெப்பு நோய் நீங்கியதோடு கூணும் நீங்கியது. பேரழகுடன் திகழ்ந்து அப்பாண்டியன் சுந்தர பாண்டியன் என்று அழைக்கப்பட்டார். சுந்தர பாண்டியனும் திருஞான சம்பந்தருக்கு தக்க உபசரணைகள் மரியாதைகள் செய்து பல்லக்கில் ஏற்றி ஊர்வலமாக மடத்தில் சேர்த்தார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு ஏராளமான பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாகனங்கள் வெகுமதியாக கொடுத்தார் அரசர். சமணர்களை ஊரை விட்டே விரட்டிவிட்டார். சுந்தர பாண்டியன் பெரும் சிவபக்தனாக மாறினார். பாண்டியனும் பாண்டிய நாட்டு மக்களும் சைவ சமயத்தை தழுவினர். சிவபெருமான் இந்த திருவிளையாடல் மூலம் சமண மதத்தில் உள்ள துஷ்டர்களை விரட்டியதையும் சைவத்தை நிலைநாட்டியதையும் இந்த உலகிற்கு உணர்த்தினார். இதுவே 62வது படலமான பாண்டியன் சுரம் தீர்த்த படலமாகும். சர்வம் சிவார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.